படித்ததில் பிடித்தது. சாதாரணமா சொல்லுவாங்க நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை யார்கிட்டயா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த 4 விஷயங்களை யாரோடையும் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அது என்னன்னு பார்க்கலாம். முதலாவதா பார்த்தோம்னா நம்ம ஃபேமிலி இஷ்யூஸுங்க. அதாவது இன்னைக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கலாம், நாளைக்கு அது மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை நம்ம பெருசுபடுத்தக்கூடாது, யாரோடையும் வெளியில டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவதா பார்த்தா நம்மளுடைய பினான்சியல் பொசிஷன், நம்ம கிட்ட எவ்வளவு நம்மளுக்கு கடனா இல்ல நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து நம்மளுடைய வரவு செலவு, இதை பத்தி நம்ம வெளிப்படையா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதா பார்த்தா நம்மளுடைய ஃபியூச்சர் எதிர்கால பிளான், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஏதாவது பிளான் வச்சிருப்போம், அது நடக்கும் வரைக்கும் தயவு செய்து யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. நான்காவதா பார்த்தா நம்ம எல்லோருக்குமே ஒரு விதமான இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். இந்த இன்செக்யூரிட்டிஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்னும் மேல நம்ம இன்செக்யூரா ஆயிடுவோம். சோ தயவு செய்து இந்த 4 விஷயங்களை யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது.